Welcome to Vaithyan the Chemist. Discover the wonders of chemistry with me. Welcome all. இந்த particular வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் Cannizzaro reaction. Aldehyde, ketones and carboxylic acid லெசன்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன் Cannizzaro reaction. ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா எழுதிக்கலாம். இந்த Cannizzaro reaction என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ் இந்த ரியாக்ஷனுக்கு உட்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது only aldehydes not having alpha hydrogen atom undergo this reaction. இங்கே நான் only aldehydes அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா aldol condensation என்ன ஆகும்? அது aldehydes and ketones having alpha hydrogen atom undergo that particular reaction. இங்க only aldehydes condition என்ன? Not having alpha hydrogen atom undergo Cannizzaro reaction. என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லைன்றத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அது ஆல்ரெடி எங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஆல்டால் கண்டென்சேஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல கிளியரா உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை அப்படின்றத தெளிவா புரியும் உங்களுக்கு. திஸ் Cannizzaro reaction generally called self-oxidation and self-reduction. Otherwise, it is called disproportionation reaction. ஏன்னா one of the molecule will be oxidized and one of the molecule will be reduced. Particularly, one and the same molecule will be oxidized and reduced. இப்போ ஒரே ஸ்பீசிஸ் ஆக்சிடைஸ் ஆகிட்டு ரெடியூஸ் ஆனிச்சுன்னா that particular reaction we call it as disproportionation. அதுதான் நம்ம செல்ஃப் ஆக்சிடேஷன் செல்ஃப் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? சரி, என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அந்த ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாத காம்பவுண்ட்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்றேன். ஏற்கனவே அந்த வீடியோல ஆல்டால் கண்டென்சேஷன் வீடியோல அதை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஒன்ஸ் அகைன் பார்த்துருங்க. ஃபார்மால்டிஹைடு, அடுத்து பென்சால்டிஹைடு, தென் ட்ரைக்ளோரோஅசிட்டால்டிஹைடு. இந்த மாதிரி ஆல்டிஹைட்ஸ்ல என்ன இல்லை? ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை. ஏன்னா ஃபார்மால்டிஹைடு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் ஆல்பா கார்பனே இல்லை. இந்த ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. பென்சால்டிஹைடுல எல்லா கார்பன்லையுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அதை ரீப்ளேஸ் ஆகிட்டு தான் ஒரு ஆல்டிஹைடு குரூப். அப்போ இந்த கார்பன் கேரிங் ஆல்டிஹைடு குரூப் அதுல என்ன கிடையாது, உங்களுக்கு ஹைட்ரஜன் இல்லை, ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை. இப்போ இங்க பாருங்க ட்ரைக்ளோரோஅசிட்டால்டிஹைடு இல்லை, இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஆல்பா கார்பன், இங்க என்ன இல்லை? ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை. அப்போ இந்த மெத்தனேல் ஆர் ஃபார்மால்டிஹைடு ஆர் பென்சால்டிஹைடு ஆர் ட்ரைக்ளோரோ எத்தனேல் ஆர் ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் குளோரால். ஏன் இந்த குளோரால்னு கொடுக்குறோம்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஸ்டின்ல குளோரால்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ப்ராடக்ட் நீங்க கரெக்டாக எழுதணும். அதனால அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த காம்பவுண்ட்ஸ்ல என்ன கிடையாது? ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது. they'll undergo Cannizzaro reaction. ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாத வேற எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் we can take இந்த பர்டிகுலர் ஆல்டிஹைடு, ரைட்டா? டைக்ளோரோ ப்ரோபனால்டிஹைடு. பர்டிகுலரா இதோட நேம் என்ன வரும்? 2,2 டைக்ளோரோ ப்ரோபனைல். இதுல என்ன? ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை. இதுவும் என்ன? Cannizzaro reaction உட்படும், ஆனா ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு உட்படாது. இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி Cannizzaro reaction அண்டர்கோ பண்ணுதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள் தான், எங்கேயும் மெக்கானிசம் கிடையாது, ஜஸ்ட் ரியாக்ஷன் எழுத தெரிஞ்சுனா போதும், ரைட்டா? ஸோ ஃபார்மால்டிஹைடு எப்படி எழுதலான்னு பாருங்க. நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஃபார்முலா சிம்பிளா எழுதிட்டேன். HCHO in presence of concentrated base, concentrated NaOH and heat, one molecule oxidize ஆகும், இன்னொரு மாலிகுல் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். இதுல எத்தனை கார்பன் மட்டும் இருக்குன்னு பார்த்துங்க.
aldehyde on oxidation give carboxylic acid containing same carbon atom. Aldehyde on reduction give primary alcohol containing same carbon atom. அப்ப இங்க ஒரு கார்பன் உள்ள ஆசிடா மாறும். HCOO H ன்னு மாறும். In presence of base NaOH Hக்கு பதிலா என்னன்னு வந்துரும்? Na வந்துரும். ஒரு கார்பன் உள்ள ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் கிடைச்சிடும். அவ்வளவுதான் ப்ராடக்ட். இது சோடியம் ஃபார்மேட் ஆர் சோடியம் மெத்தனோயேட். இது மெத்தனால். இது மெத்தனேல். பென்சால்டேட்டுக்கு 2 molecule of benzaldehyde under same condition concentrated base heat. 1 molecule oxidized ஆனிச்சுனா benzoic acid கிடைக்கும். 1 molecule reduce ஆனிச்சுனா benzyl alcohol கிடைக்கும். நமக்கு ஈஸியா தெரிஞ்சது அது. C6H5 COOH க்கு பதிலா Na plus benzyl alcohol C6H5 CH2OH. இங்க sodium benzoate. இது benzyl alcohol. இது ட்ரைக்ளோராசிட்டால்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா concentrated NaOH heat. நீங்க மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஆல்டிஹைடு மட்டும் பாருங்க. ஆல்டிஹைடு ஆக்சைடு வச்சாங்கன்னா ஆசிட் குரூப்பா மாறும். ஆல்டிஹைடு ரெடியூஸ் ஆகுதுன்னா பிரைமரி ஆல்கஹாலா மாறும். அப்போ CCCl3 COONA plus CCl3 CH2OH. These are the products. இங்க இவ்வளவுதான் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இதுல ஏட்ட ப்ராடக்ட் நேம் என்ன வருது? ட்ரைக்ளோரோ சோடியம் எத்தனோயேட். இங்க ட்ரைக்ளோரோ எத்தனால் ஆர் ஐபிஎஸ் நேம்ல சொல்லும் போது ஸ்பெசிபிக்கா நம்பர் சொல்லணும். இதுல 2,2,2 ட்ரைக்ளோரோ எத்தனால். ப்ராடக்ட் ஈஸியா எழுதிக்கலாம். கஷ்டம் கிடையாது. எந்த கஷ்டமே கிடையாது. இதுல இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? சிம்பிள் கேனிசர் ரியாக்ஷன். ஏன் சிம்பிள் கேனிசர் ரியாக்ஷன் சொல்றாங்க? இங்க மாலிகுல் ரியாக்டிவ் மாலிகுல் சிமிலர் டைப்பா இருக்குன்னா சிம்பிள். இதுல கிராஸ்டு ஒன்னு பார்த்துடலாமா? கிராஸ்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? 1 molecule of formaldehyde reacts with 1 molecule of benzaldehyde. Concentrated NaOH heat. எல்லா ரியாக்ஷன்லயுமே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணீங்கன்னா பொட்டாசியம் சால்ட்டா கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இது மெத்தனைல், இது பென்சால்டிஹைடு. ப்ராடக்ட் என்ன கெஸ் பண்ணுவீங்க? எப்படி ப்ராடக்ட் எழுதுறது? என்ன டிஃபிகல்ட்டா இருக்கா யோசிக்கிறதுல? சரி, இதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு? எது ஆக்சிடைஸ் ஆகும், எது ரெடியூஸ் ஆகும் கெஸ் பண்ணணும். பென்சால்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது ஃபார்மால்டிஹைடு தான் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். ஏன்னா ரியாக்டிவிட்டி அதிகம், அதனால ஈஸியா ஆக்சிடைஸ் ஆயிடும் ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஃபார்மால்டிஹைடு பிகம் ஆசிட். HCOONA. பென்சால்டிஹைடு ரெடியூஸ் ஆயிடும். You get benzyl alcohol. Benzyl alcohol, sodium methanoate. இதுதான் கிராஸ்டு கேனிசர் ரியாக்ஷன். வேற ஏதாச்சும் மிக்ஸ்டு மாலிகுல் கொடுத்தாலும் ஈஸியா எழுதிக்கலாம். எது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆன்றதை கெஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் எழுதிங்க, அவ்வளவுதான். இதுலயும் எக்ஸாம்பிள் நம்ம சிபிஎஸ்சில மெக்கானிசம் கேட்க போறது இல்லை. மற்றபடி இந்த மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு
ப்ராடக்ட் என்னன்னு எழுத சொல்லுவாங்க, அதை எழுதுனா போதும். ஒன்று டைரக்டாக கேட்டுடலாம், ரைட் தி ஈக்குவேஷன் ஃபார் கேனிசார் ரியாக்ஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு ஆர் மெத்தனைல்னு கேட்கலாம், இல்லை பென்சால்டிஹைடுன்னு கேட்கலாம், இல்லை ட்ரைக்ளோரோஅசிட்டால்டிஹைடு குளோரால்னு கேட்கலாம், இல்லை எக்ஸாமில் கம்ப்ளீட் தி ஈக்குவேஷன் ஃபார்மில் கேட்கலாம். இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார்மால்டிஹைடு கொடுத்துட்டு கான்சென்ட்ரேட்டட் NaOH ஆர் KOH கொடுத்துட்டு ஹீட்னு கொடுத்துட்டாங்கன்னா ப்ராடக்ட் கெஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது 2 ஃபார்மால்டிஹைடு எழுதி தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸாக இருக்குது. மைண்ட் அதுக்கு தான் உடனே ரெஸ்பாண்ட் ஆகும். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா யோசிச்சுட்டு இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. கண்டிஷனை பாருங்க, கான்சென்ட்ரேட்டட் பேஸ் ஹீட்னாலே அது வந்து கேனிசார் ரியாக்ஷன் தான். இதே டைல்யூட் பேஸ் ஃபாலோட் பை ஹீட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ இங்க இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நாம எப்படி இதை கம்ப்ளீட் பண்றது? இன்னொரு ஃபார்மால்டிஹைடு போடுவோம், ஒரு ஃபார்மால்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொரு ஃபார்மால்டிஹைடு ரெடியூஸ் ஆகும். எப்படி நம்ம ப்ரீவியஸ் எழுதியிருக்கோம், எழுதிக்க வேண்டியது அவ்வளவுதான். இதே பென்சால்டிஹைடு கொடுத்துருக்காங்க, கான்சென்ட்ரேட்டட் KOH ஹீட் 1 மாலிகுல் தான் கொடுத்துருப்பாங்க சமயத்தில் ஈக்குவேஷன்ல. நாம இன்னொரு மாலிகுலை எழுதிக்கிட்டு பென்சால்டிஹைடு கேனிசார் ரியாக்ஷனை எழுதிக்க வேண்டியதுதான். இங்கே சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் சால்ட்டாக கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன்லையுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிங்கிள் மாலிகுல் கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்னன்னு கெஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் யோசிச்சு எழுதிட்டா போதும். கண்டிஷன் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. டைல்யூட் NaOH ஃபாலோட் பை ஹீட்னா அது ஆல்டால் கண்டென்சேஷன். கான்சென்ட்ரேட்டட் NaOH அண்ட் ஹீட்னா அது என்னது? கேனிசார் ரியாக்ஷன். அவ்வளோதான். இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். வேற ஒரு டாபிக்ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.